காவேரி வந்து அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து என்ன நினைக்கிற காவேரி மறுபடியும் நான் வெண்டாவை கூட்டினு வந்து உங்க மேலே கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து காவேரி அமைதியாக இருக்காங்க. நினச்சி பார்க்குறாங்க வெள்ளா வந்து இந்த மாதிரி விஜய்னு சொன்னதும் விஜய் சந்தோஷப்பட்டதையும் நினச்சி பார்த்துட்டு எனக்கு என்னங்க கோவம், இதில் நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. கையை விடுறீங்களா அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி கோச்சுக்கினா இப்படி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸும் நாளைக்கு நான் வச்சுருக்கேன், அப்புறம் பாரு நீ என்னை எந்த குறையும் சொல்ல முடியாது வெள்ளா விஷயத்தில் அப்படின்றாரு. இவர் என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நாளைக்கு பாரு நீ என்னை திட்டவே மாட்டேன் வெண்ணிலா விஷயத்தில், அந்த மாதிரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு நாளைக்கு அதை ஏன் நாளைக்கு பார்க்கலாம், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, டைம் தான் வேஸ்ட்டு, நான் போகிறேன் அப்படின்னா ஓ என்கிட்ட பேசுறதுக்கு மேடம்க்கு டைம் வேஸ்ட்டா அப்படின்றாங்க. நீங்கள் தான் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது காவேரி, ஏன் காவேரி இப்படிலாம் சொல்கிற, நீங்கள் போங்கங்க வெண்ணிலா வெயிட் பண்ண போகிறாங்க போங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு ஐயோ செம காண்டா இருக்காளே, ஆனால் இவ இவ்வளோ பொசிட்டிவாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ இது க்யூட்டாக தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்டாட்டி தான் ஆனால் நான் பேச வந்தது வேறு, இவகிட்ட மன்னிப்பு கேட்கலாம் இவ்வளோ சமாதானப்படுத்தலான்னு வந்தேன், பார்த்தா இந்த மாதிரி பேசுகிறேன், நான் ஏன் தான் வந்து காவேரி பார்த்தா இப்படிலாம் பேசுகிறேனோ தெரில அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உடனே தாத்தா வந்து பார்க்குறாரு, என்ன காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்கா, இவன் சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு போனால் சமாதானப்படுத்தினானா என்னன்னே தெரியலையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பார்க்குறாரு விஜயை. என்ன விஜய் காவேரி சமாதானப்படுத்தினா, இல்லை தாத்தா, என்ன இல்லை தாத்தாவா, ஆமாம் நாளைக்கு வந்து கேர்டேக்கர் வராங்கல்ல அப்போ பார்த்துக்கலாம் காவேரியை அப்படின்னோடனே ஏன் தான் இப்படி பண்ணுறியோ விஜய் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து மறுநாள் என்ன பண்ணுறாங்க, கேர்டேக்கர் வீட்டுக்கு வராங்க. அவங்க பார்த்துட்டு வந்து காவேரி வந்து யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வந்து இவங்க தான் கேர்டேக்கர் வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து விஜய் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு. இதை பார்த்து ராகினிக்கு வைராக எருதி, எனது கேர்டேக்கரா, ஐயோ எப்படியாவது வந்து விஜய் வெண்ணிலாவை கவனிச்சிக்கிறாதானே காவேரி டென்ஷன் ஆவா, இவர் என்னென்னா கேர்டேக்கர் வச்சுட்டாரு அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கேர்டேக்கரில் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க. ராகினி உனக்கு என்னம்மா பிரச்சனை, கேர்டேக்கர் அவன் வச்சா நீ ஏம்மா தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுற அப்படி தாத்தா சொன்னதெல்லாம் அப்படி ராகினி முறைச்சி பார்க்குறாங்க தாத்தாவை. உடனே வந்து இங்கே பாருங்கள், இவங்கள தான் நீங்கள் கவனிச்சிக்கணும், இவங்களை பற்றி தெரியும்ல, உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாரா, எல்லாத்தையும் சொல்லியிருக்காருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கவனிச்சிக்கிறேன், உங்கள் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமைங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையில தாத்தா எல்லாருமே. ராகினிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இதை பார்த்தா காவேரி அப்படியே வந்து டென்ஷன் ஆகி அப்படியே நிற்கிறாங்க, பார்த்து அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து ப்ளீஸ் அப்படிலாம் இருக்கிற என் ஒய்ஃபெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு. ஏம்மா இப்படிலாம் பேசுகிற, யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ பாட்டுன்னு பேசுவியா, அதோ அங்கே நிற்கிறாளே அந்த காவேரி அவள் தான் இவரோட ஒய்ஃபு, இவங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு அவ்வளோதான் அப்படின்னோடனே சாரிங்க மேடம் அப்படின்றாங்க. காவேரி பார்த்து அமைதியாக இருக்காங்க. ஐயோ ஏற்கனவே காவேரி டென்ஷனாக இருக்கா, இவங்க வேறு இப்படி பண்ணி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாரு. இங்கே வந்து விஜயை பார்த்துட்டு முறைச்சிட்டு அப்படியே வந்து காவேரி போகிறாங்க. ஐயோ முறைக்கிறாளே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. டேய் போயிட்டு முதல்ல காவேரி சமாதானப்படுத்த பாடுறா, எப்போ பார்த்தாலும் ஏன்டா அந்த பொண்ணு டீஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா டென்ஷன் ஆகிறாரு. சாரி தாத்தா அப்படி சொல்லிட்டு ஓடி போயிட்டு காவேரி ஒரு நிமிஷம் நில்லு, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னோடனே அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க, நான் அதுக்கு பொசிட்டிவ் ஆகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நான் ஒன்றும் ஆகலை, அவங்க தெரியாமல் சொன்னாங்களோ தெரிஞ்சு சொன்னாங்களோ அதை பற்றி எனக்கு என்ன வந்தது, என்ன காவேரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ப்ளீஸ் காவேரி இப்படிலாம் பேசாத, சரி இப்போ நான் எதுக்காக வந்து இந்த மாதிரி கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ண தெரியுமா உனக்கு அப்படின்னோடனே எனக்கு எதுக்கு அதெல்லாம், ஏன் காவேரி இப்படி பேசுகிற, எதுக்காக தெரியுமா, இதுக்கப்புறம் வெண்ணிலாவை பார்த்துக்க நான் போகவே வேண்டிய அவசியமே கிடையாது, ஃபுல்லாக கேர்டேக்கரே கவனிச்சுப்பாங்க, ஜஸ்ட்டு சும்மா போய் பார்த்துட்டு வர வேணாம், எப்பாவது ஒரு டைம் நான் வெண்ணிலாவை பார்த்தா போதும், அதனால தான் கேர்டேக்கரை நான் வச்சுருக்கேன், இப்போ பாரு கேர்டேக்கர் நான் வந்து வெண்ணிலாவுக்கு அரேஞ்ச் பண்ணதால் எனக்கு ஃப்ரீ ஆகிடும், அதுக்கப்புறம் என்ன நம்ம 2 பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னோடனே இப்போ நீங்கள் எதுக்கு என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லாத அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. நீ அதெல்லாம் சொல்ல வந்த, இங்கே பாரு காவேரி, தேவையில்லாமலாம் போட்டு மனசை குழப்பிக்காத காவேரி, எல்லாமே வந்து ஒரு தீர்வு இருக்குது, இங்கே பாரு இப்போ நான் கேர்டேக்கர் அரேஞ்ச் பண்ணது கூட உனக்காக மட்டும்தான், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, இதுலேயே புரியலையா நான் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு காவேரி மனசில் யோசிக்கிறாங்க, ஆமாம் கேர்டேக்கர் வச்சுருக்காரு, அப்போ நம்மளுக்காக தான் வச்சாரா, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உண்மையிலேயே நினைக்கிறாரா விஜய், ஒன்றுமே புரியலையே எனக்கு, அப்புறம் ஏன் டைவர்ஸ்க்காக ஏற்பாடு பண்ணுறாரு அதுவும் ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.